ஹே ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜாப்பனீஸ் மில்க் பிரெட் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரொம்ப ஈஸியான பொருட்கள் தான், வீட்டிலே இருக்க பொருட்கள் தான். ஸோ அண்ட் இது பண்ணுறதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்குறனால பிரெட் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ அந்த மில்க் பிரெட் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம டேங்க் ஜாங் பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் 1/4 கப் தண்ணி, 1/4 கப் பால், அதோட 2 டேபிள் ஸ்பூன் மாவு, மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அது வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் சிம்லேயே வச்சு அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் இருக்கும். அந்த கட்டி கட்டியெல்லாம் ரிமூவ் பண்ணுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் நீங்கள் சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ அது திக் பேஸ்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு கண்டெய்னரில் மாற்றி ஒரு 1/2 an hour சில் பண்ண வச்சிடலாம். ஏன்னா நம்ம பிரெட் பண்ணுறப்போ இது சூடாக இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சர்லேயே, இல்லாட்டி சில்லுன்னு இருந்தால் ஓகே. இப்போ நம்ம பிரெட் பண்ணுறதுக்கு 2 ஃபுல் கப் மைதா மாவு, 1/4 கப் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், நம்ம செஞ்சு வச்சுருக்க டான்ஜான், அதோட ஒரு எக்கையும் சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு எக் வேண்டான்னா நீங்கள் அதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதோட 1/2 கப் பால் எடுத்துக்க, காய்ச்சி மிதமான சூட்டில் இருக்கிற அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எல்லாம் சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் இந்த மாவை தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையால் நல்லா அழுத்தி தேய்ச்சி ப்ரெஸ் பண்ணி பசையணும். நம்மள்கிட்ட அந்த மிக்சர் இல்லாதனால என்கிட்ட ஸ்டாண்ட் மிக்சர் கிடையாது, நான் கையால் தான் எல்லாம் செய்வேன். கையால் பசைகிறனால நம்ம வந்து ஒரு மினிமம் 20 minutes ஆகுது இதை நல்லா இழுத்து பிசைஞ்சு விடணும். அப்போ தான் நம்மளுக்கு மாவு எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகுதோ அந்த அளவுக்கு பிரெட் நல்லா சாஃப்டாக நல்லா உப்பி வரும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் பிசைகிறப்போ கையிலெல்லாம் ஒட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கையில் அப்புறம் நீங்கள் அந்த சர்ஃபேஸ் அந்த ஃப்ளாட்டான ஸ்லாப்லேயும் ஒட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா மாவு போட்டுக்கோங்க. அதுவுமே நிறைய போட்டுறாதீங்க, கொஞ்சோண்டு. நான் இந்த வீடியோவில் போட்டிருப்பேன். லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. ஒரு 5 to 10 minutesக்கு அப்புறம் அந்த கையில் ஒட்டுறதுலாம் ஸ்டாப் ஆகி மாவு நல்லா சாஃப்டாக உங்களுக்கு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் நார்மலாகவும் பிரெட் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் இந்த டேங்ஜாங் சேர்த்து பண்ணுறப்போ பிரெட் இன்னும் சாஃப்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை நான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். நான் இதில் காட்டுற மாதிரி கொஞ்சோண்டு மாவு போட்டு தேவைப்பட்டால் நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். இப்போ வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஸ்டார்டிங்கில் ஒட்டி இருந்துச்சு, இப்போது அதே சாஃப்ட் ஆகி நல்லா வந்துருந்துச்சு. இப்போது இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சாஃப்ட் பட்டர், ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் கொஞ்சம் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். பட்டர் சேர்த்த உடனே கொஞ்சம் கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதையும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ண அதுவும் சாஃப்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு பட்டர் சேர்த்த உடனே கொஞ்சம் கொலன்னு தண்ணி சேர்த்த மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் பிசைய இழுத்து பிசைய அது ஃபஸ்ட்டில் இருந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஒரு ஷேப் ஃபார்ம் பண்ணிடும். இப்போ நான் பட்டரையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 to 6 minutes நல்லா நீட் பண்ணதுக்கப்புறம் பட்டர் மாவு எல்லாம் ஒன்று சேர்ந்து எனக்கு கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு 1 hour இல்லைன்னா ஒரு 45 minutes ஆச்சு மினிமம் நம்ம அதை ப்ரூஃபிங்க்கு விடணும். நீங்கள் எந்த பவுலில் ப்ரூஃபிங் பண்ண போகிறீங்களோ அந்த பவுல்லையும் சுற்றி ஆயில் பட்டர் தேய்ச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் ரிட்டர்ன் எடுக்கிறப்போ அது பவுலில் ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும் அந்த ப்ரெட்டு. ஸோ இப்போ நான் அந்த பட்டர் போட்டு வச்சதுனால எனக்கு கொஞ்சம் கூட அந்த பேனில் ஒட்டாமல் அப்படியே வந்துருந்துச்சு. இப்போ இந்த ப்ரெட்டை ஒரு 4 போர்ஷனாக டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒவ்வொரு போர்ஷனையும் பரோட்டாவுக்கு தேய்க்கிற மாதிரி ரோலிங் பின்னை வச்சு தேய்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் கையால் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டு ஒரு லென்த்தியாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதை அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்படி மடித்து ரோல் பண்ணி நம்ம டின்னில் வச்சிடலாம். இந்த மாதிரி 4 பால்ஸையும் நம்ம ரோல் பண்ணி நம்ம டின்னில் செட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு 1/2 an hour இதை ப்ரூஃபிங்க்கு விடணும். ப்ரூஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் எவ்வளோ உப்பி வந்துருக்குதுன்னு. இப்போ எக் வாஷ் பண்ணிடுறேன். நீங்கள் எக் யூஸ் பண்ணலன்னா மில்க் கூட யூஸ் பண்ணி இதை மேலே ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் நான் 180 degreesல ஏற்கனவே 10 minutes நான் ஓவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை 180 degreesல 37 minutes நான் இதை பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ப்ரெட்டை ஒரு கூலிங் ரேக்குக்கு மாற்றிட்டு அது சூடாக இருக்கப்போ மேலே பட்டர் அப்ளை பண்ணிடுங்க. இதை வந்து சாண்ட்விச்சாலாம் சாப்பிட வேண்டாம், தனியாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா இப்போவே என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க.